அன்றைக்கு லாசருவின் கல்லறையின் இடத்துக்கு போனார். செத்த பணம் ஜீவனுள்ள வார்த்தை சென்று வெளியில கொண்டு வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை அந்த செத்த பிணத்தின் காதில் விழுந்தது. ஹல்லேலூயா! அந்த ஜீவனுள்ள வார்த்தை அந்த செத்த பிணத்தை ஜீவனோடு கொண்டு வந்தது. அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நோயோடு இருக்கிறீங்களா? கஷ்டங்களோடு இருக்கிறீங்களா? வறுமையோடு இருக்கிறீங்களா? பாரங்களோடு இருக்கிறீங்களா? ஆண்டவராய் தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தை மதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், நித்தியத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதே போல பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், நித்தியத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் அறியான். ஹல்லேலூயா! ஆண்டவரே, எங்களுக்கு எட்டாத காரியங்களை, மனிதனுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவர் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணி காத்திருக்கிறார்கள். என் ஆண்டவராகிய தேவன் அந்நாளின் ஜெபத்தை கேட்டவர், அந்நாளை நினைவு கூர்ந்தவர். ஆண்டவரே, அவள் கேட்டால் எனக்கு பிள்ளை இல்லை, ஒரு ஆண் குழந்தை தாரும் என்று அந்நாள் கேட்ட பொழுது அந்நாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தது போல என் ஆண்டவராகிய தேவன் இப்பொழுதே அற்புதம் செய்வீராக. கடன் தொல்லைகள் மாறட்டும், பிசாசின் தொல்லைகள் மாறட்டும், சத்துருவின் ஆதிக்கங்கள் உடைந்து போவதாக, மரண சங்கிலிகள் உடைந்து போவதாக. ஆண்டவரே, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முதல் தேவை என்று எத்தனை பேர் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒரு தொழிலை எதிர்பார்த்து ஆண்டவரே படித்து விட்டு காத்திருக்கிறார்கள். என் தேவனாய கர்த்தர் அற்புதம் செய்யும். இன்னுமாக திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரை, ஒதுக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டு தாய் தகப்பனால், ஆண்டவரை கணவனால், மனைவியால், பெற்றோர்களால், பிள்ளைகளால் பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் சேர்த்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம்புங்க. ஜீசஸ் who cares for people. தேவன் மனிதர்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார், கருசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். நம்பிக்கையை தளர விட்டுறாங்க.